இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அமைச்சர்களை படுகொலை செய்வதற்கு அனுமதியை வழங்கிய யஹ்யா சின்வர் அவர்கள். கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்ட தரைவழி தாக்குதல்களும் ரஃபா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட ஒஃபென்சிவ் தாக்குதல்களும். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ட்ரோன் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாமல் சிக்கி தவிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. ரஷ்யா மீதான உக்ரைனின் ஊடுருவல் தாக்குதல்கள் மத்திய கிழக்கு போரிலே பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா? ஈரானின் புதிய ஜனாதிபதியினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் பாதிப்படையுமா? ஈரானின் புதிய ஜனாதிபதி தொடர்பாகவும் அவருடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானின் பதிலடி தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக ஈரானுடைய ஜனாதிபதி எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக மேற்கத்திய ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டிருந்தன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் வேறு பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு புள்ளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறும் ஈரானுடைய ஜனாதிபதி உச்ச தலைவர் சையத் அலி கமேனி அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் டெலிகிராப் மற்றும் நியூயார்க் டைம்ஸ் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இருப்பினும் இவை தொடர்பான எந்தவிதமான கருத்துக்களையும் இவ்வாறான செய்திகளையும் ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கவில்லை. வழமை போன்ற அமெரிக்க ஊடகங்கள் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரங்களையே முன்வைத்திருந்தார்கள். அத்தோடு ஈரானுடைய புதிய ஜனாதிபதி ஒரு சீர்திருத்தவாதியாகவே இருக்கின்றார். ஈரானின் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜலீலி அவர்களை வெற்றி பெற வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களுடைய ஆதரவாளர்களும் ஈரானுடைய இராணுவமும் ஜலீலி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக சீர்திருத்தவாதி மசூத் பஜஷ்கியான் தேர்தலில் வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் மசூத் பஜஷ்கியான் அவர்களுடன் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு ஈரானுடைய ஆட்சி முறைமை தொடர்பாகவும் அதிகார பரவலாக்கம் தொடர்பாகவும் ஒரு முக்கியமான காணொலி ஒன்றினை நான் கடந்த மாதம் வெளியிட்டிருந்தேன். ஈரானுடைய ஆட்சி முறைமை எவ்வாறு நடைபெறுகின்றது, அதிகார பரவலாக்கம் எவ்வாறு காணப்படுகின்றது, ஈரானுடைய ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன, உச்ச தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன என்பது தொடர்பாக தெளிவான காணொலி ஒன்றினை பதிவிட்டிருந்தேன். அந்த காணொலியினுடைய இணைப்பினை நான் கீழே பதிவிட்டுள்ளேன். அதாவது ஈரானுடைய அரசியல் அமைப்பு ஆட்சி முறைமையானது வித்தியாசமானதாகும். அதிகளவானோர் ஈரானின் உச்ச மதகுருவாகத்தான் சையத் அலி கமேனி அவர்களை கருதுகின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர் ஈரானுடைய உச்ச மதகுரு மாத்திரமல்ல. ஈரானின் அரசியல் அமைப்புக்கு அமைவாக அவர் ஈரானுடைய உச்ச தலைவராக, அரசியல் ரீதியான உச்ச தலைவராகவும் இருக்கின்றார். அதே போன்று மிக முக்கியமாக அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவும் கவுன்சில் ஆஃப் கார்டியன் என்கின்ற சபையும் காணப்படுகின்றது. இந்த இரண்டு சபைகள் மூலமாகத்தான் ஈரானுடைய அரசியல் அதிகாரங்கள் தொடர்பான மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. மேலும் மறைமுகமாக இந்த இரண்டு மிக முக்கியமான சபைகளுடைய ஆதிக்கமும் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களிடமே காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரானின் வெளியுறவுத்துறை கொள்கைகள், இராணுவம், ஊடகம் மற்றும் நீதித்துறை என்பன அனைத்தும் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களுக்கு கீழால் தான் காணப்படுகின்றது. நாட்டினுடைய பொருளாதாரம் மற்றும் உள்நாட்டு விவகாரங்களிலேயே ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் காணப்படுகின்றன. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பான எந்தவிதமான தீர்மானத்தையும் ஈரானுடைய ஜனாதிபதியினால் மேற்கொள்ள முடியாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கோ அல்லது அந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கோ ஈரானுடைய ஜனாதிபதிக்கு எந்த விதமான அதிகாரங்களும் இல்லை. ஈரானுடைய ஒட்டுமொத்த இராணுவமும் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களுக்கு கீழால் தான் செயல்படுகின்றது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிடுவதை போன்று ஈரானுடைய புதிய ஜனாதிபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என கோரிக்கை விடுத்திருந்தாலும் அந்த கோரிக்கைகளினால் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. ஏன் ஈரானுடைய ஜனாதிபதி அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாளராக இருந்தாலும் ஈரானுடைய வெளிநாட்டு கொள்கைகளில் ஈரானுடைய ஜனாதிபதியினால் எந்த விதமான தாக்கத்தினையும் ஏற்படுத்த முடியாது. ஈரானின் இந்த பலமான அரசியல் முறைமையின் காரணமாகத்தான் பல தசாப்தங்களாக அமெரிக்க ஆக்கிரமிப்பினால், ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினால் ஈரானின் அரசியல் முறைமையை வீழ்த்த முடியாமல் இருக்கின்றது. ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு முன்பும் சீர்திருத்தவாதியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் ஈரானை ஆட்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் அவர்களுடைய ஆட்சியினால் ஈரானின் வெளியுறவு கொள்கைகளிலும் இராணுவத்திலும் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை. ஜனாதிபதியினுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் உள்நாட்டு விவகாரங்களிலும் நாட்டினுடைய பொருளாதாரத்திலுமே தங்கியிருக்கின்றன. அடுத்து இன்றைய தினம் ஈரானின் ஜனாதிபதி தன்னுடைய அமைச்சரவை அமைச்சர்களை தெரிவு செய்வதற்கான பட்டியலை வெளியிட்டுள்ளார். 22 அமைச்சர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஈரானின் அமைச்சரவையை ஈரானுடைய ஜனாதிபதி தெரிவு செய்திருந்தாலும் அந்த 22 அமைச்சர்களையும் பாராளுமன்றமும் இமாம் அலி கமேனி அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் கார்டியன் குழுவும் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அவர்கள் அமைச்சு பதவிகளில் வகிக்க முடியும். தற்போது ஈரானின் ஜனாதிபதி வெளியிட்டிருக்கக்கூடிய அமைச்சரவை பட்டியலில் சில கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இருப்பினும் பாராளுமன்றத்தில் இவை தொடர்பான விவாதங்கள் முன்வைக்கப்பட்டதற்கு பிறகே இந்த அமைச்சர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இதற்கமைவாக வருகின்ற 17ஆம் தேதி ஈரானிய பாராளுமன்றத்தில் விவாதங்களும் நடைபெறப் போகின்றன. எனவே ஈரானை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆட்சி முறைமைக்கு அமைவாக அரசியல்
மறுசீரமைப்பு திட்டங்களுக்கு அமைவாக ஜனாதிபதியினால் ஈரானின் வெளியுறவு கொள்கைகளிலும் இராணுவத்திலும் எந்தவிதமான தலையீட்டையும் மேற்கொள்ள முடியாது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கடந்த ஒரு வாரமாக ரஷ்யா உக்ரைன் யுத்தமும் அடுத்த கட்டத்தினை அடைந்துள்ளது. உக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் கர்ஸ்க் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து ஊடுருவல் தாக்குதல்களையும் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் உக்ரைனின் இந்த அதிரடியான தாக்குதலின் மூலமாக ரஷ்ய தரப்பினர் பலவீனமடைந்து விட்டார்கள் என்றும் ரஷ்யா பின்னடைவை சந்தித்து விட்டது என்றும் மேற்கத்திய ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் போலி பிரச்சாரங்களையும் முன்னெடுத்து வருகின்றன. ஆனால் இந்த பிரச்சாரங்களின் மூலமாக ரஷ்ய யுத்த களத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படவில்லை. தற்போது கர்ஸ்க் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய உக்ரைனிய படைகளை முழுமையாக பின்வாங்குவதற்கான தாக்குதல்களை ரஷ்ய தரப்பினர் ஆரம்பித்திருப்பதாகவும் உக்ரைனிய படைகளின் திருப்புமுனை தாக்குதல்களையும் ரஷ்ய படையினர் முறியடித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. உக்ரைனின் இந்த ஊடுருவல் தாக்குதல் ரஷ்யாவுக்கு ஒரு இழப்பாக இருந்தாலும் ஒருபொழுதும் இந்த ஊடுருவல் தாக்குதல் மூலமாக ரஷ்யா பின்னடைவை சந்திக்காது. அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவின் கர்ஸ்க் பிரதேசத்திற்குள்ளே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஊடுருவல் தாக்குதலுக்கு பின்னால் பிரான்ஸ், போலாந்து மற்றும் நேட்டோ இராணுவத்தினர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யாவுடைய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். எனவே இப்படியான நிலைமையில் ரஷ்யா மீதான இந்த ஊடுருவல் தாக்குதல் மத்திய கிழக்கு போரில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்கின்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றன. உக்ரைனிய படைகள் ரஷ்யா மீது இந்த ஊடுருவல் தாக்குதலை மேற்கொண்டதற்கு பிறகு மத்திய கிழக்கிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான முழுநீள போரொன்றினை ஆரம்பிக்கும் போது ரஷ்யாவினால் ஈரானுக்கு எல்லா விதமான ஆதரவுகளையும் வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் உண்மையிலேயே உக்ரைனின் இந்த ஊடுருவல் தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் வலுவடைந்துள்ளன. ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த மறைமுகமான ஆயுத பரிமாற்றங்கள் தற்போது வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு நாளும் ஈரானிலிருந்து அதிகளவான மேம்பட்ட ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவிலிருந்து அதிகளவான மேம்பட்ட ஆயுதங்கள் ஈரானுக்கும் களமிறக்கப்படுகின்றன. நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யா ஈரானுக்கும், குறுகிய தூர ஏவுகணைகளை ஈரான் ரஷ்யாவுக்கும் என தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஆயுத பரிமாற்றத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பித்தால் ரஷ்ய தரப்பினர் ஈரானுக்கு முழுமையான ஆதரவுகளை வழங்குவார்கள். ரஷ்யா மாத்திரமல்ல, சீனாவும் ஈரானுக்கான முழுமையான ஆதரவுகளை வழங்குவார்கள். ஏனென்றால் ஈரானுக்கு எதிரான முழுநீள போரொன்றினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் ஆரம்பித்தால் உக்ரைன் மீதான அமெரிக்காவின் ஆதரவுகள் முழுமையாக குறைந்துவிடும். இந்த சந்தர்ப்பத்தில் ரஷ்ய தரப்பினரும் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகப்படுத்தி விடுவார்கள். எனவே தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் எதிர்பார்க்காத பல்வேறுபட்ட விடயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அத்தோடு கடந்த வாரம் உக்ரைனிய தரப்பினர் ரஷ்யாவின் விமான தளத்தை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதலில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது உறுதி செய்யப்பட்டால் ரஷ்ய தரப்பினர் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விடுவார்கள். ரஷ்ய தரப்பினரும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். எனவே இந்த உலகமானது மிகப்பெரிய போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய கிழக்கு போரை ஈரானிய தரப்பினர் விரும்பாவிட்டாலும் மத்திய கிழக்கு போரானது ஈரானை வந்தடையும் என்பது இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புலப்படுகின்றது. அடுத்து சிரியாவிலே அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாக நேற்றைய காணொலியில் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். இன்றைய தினம் அமெரிக்க ஆக்கிரமிப்பு கிழக்கு சிரியாவிலே உளவு பலூன்களையும் களமிறக்கியுள்ளது. இதன் மூலமாக குறித்த பிரதேசத்திலே மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை அமெரிக்கா மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றது என்பதும் தெளிவாகின்றது. அது மட்டுமல்லாமல் எதிர்ப்பு படையினரும் அமெரிக்காவுடைய தாக்குதலை முறியடிப்பதற்கும் அமெரிக்காவுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதலை மேற்கொள்வதற்கும் தயாராகி வருகின்றார்கள். அத்தோடு இன்றைய தினம் சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிரடியான செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளார். உடனடியாக அமெரிக்க ஆக்கிரமிப்பு சிரியாவிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும். சிரியாவில் உள்ள அனைத்து ராணுவ தளங்களையும் கைவிட்டு அமெரிக்க ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற வேண்டும். அமெரிக்க ஆக்கிரமிப்பு பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக எல்லா விதமான உதவிகளையும் மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி கருவியாக செயற்பட்டு வருகின்றது என்றும் சிரியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஒட்டுமொத்த படைகளையும் முழுமையாக வெளியேற்றுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. இது ஒரு புறம் இருக்க ஈரானுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் நாங்கள் எங்களுடைய வான்பரப்பை வழங்க மாட்டோம் என மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பங்காளிகள் தெரிவித்திருந்தார்கள். எங்களுடைய வான்பரப்பை நாங்கள் யாருக்கும் பயன்படுத்த விடமாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜோ பைடன் மத்திய கிழக்கு பங்காளிகளுடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இந்த கலந்துரையாடல்களின் விளைவாக தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அவர்களுடைய வான்பரப்பை பாதுகாப்பதற்கான அனுமதியினை இந்த பங்காளிகள் வழங்கி இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஜோர்டானின் பாதுகாப்பு அமைச்சரை குறிப்பிட்டு எக்ஸியோஸ் ஊடகமானது இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே இதற்கமைவாக ஜோர்டானுடைய வான்பரப்பை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முழுமையாக பயன்படுத்த முடியும். ஈரானுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காக ஜோர்டானிய வான்பரப்பை முழுமையாக பயன்படுத்த முடியும். எனவே நான் முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டதை போன்று மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து பங்காளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாகவே செயற்பட போகின்றார்கள். ஈரானின் தாக்குதலை முறியடிப்பதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொள்ளப் போகின்றார்கள். அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலும் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொள்ளப் போகின்ற அடுத்த கட்ட விரிவான தாக்குதலின் விளைவாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் உச்சக்கட்ட பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பதற்ற நிலைமைக்கு மத்தியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் வடக்கு பிரதேசத்திலே GPS தடைகளையும் விதித்துள்ளது. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் விரிவாக்க தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த GPS தடைகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்று நள்ளிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியான ஒரு தரமான ட்ரோன் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சஃபேத்
மேற்கு பிரதேசத்தில் மஹவா தலவுன் என்கின்ற தளத்தினை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 3க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட எல்லையிலிருந்து 40 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவிலேயே குறித்த இராணுவ தளம் காணப்படுகின்றது. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினால் ஏவப்பட்ட 3 ட்ரோன்களும் வெற்றிகரமாக இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளன. 40 கிலோமீட்டருக்கும் அதிகமாக ஊடுருவ சென்றிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ட்ரோன்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய எந்த ஒரு அமைப்பினாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எந்த ஒரு அமைப்பினாலும் சுட்டு வீழ்த்த முடியவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வயது முதிர்ந்த அயன்டோம் அமைப்புகளினால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினால் ஏவப்படுகின்ற பழைய ஏவுகணைகளை மாத்திரமே சுட்டு வீழ்த்த முடியும். ஆனால் ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய ட்ரோன்களை அவர்களால் தடுத்து நிறுத்தவே முடியவில்லை. மேலும் இவற்றினை உறுதிப்படுத்தும் முகமாக ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய ட்ரோன் தாக்குதலை விளக்கும் முகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகமானது இவ்வாறு செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஆளில்லா விமானங்களை இஸ்ரேலிய ராணுவத்தினால் சமாளிக்க முடியாமல் போனது ஒரு அவமானமான தோல்வியாகும். ட்ரோன்கள் தான் எதிர்காலத்தின் ஆயுதங்கள் என்று பல ஆண்டுகளாக அறியப்பட்டது. எனவே இன்று அவை நிகழ்காலத்தின் ஆயுதங்களாகும். இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப திறன்களையும் இஸ்ரேலிய ராணுவத்திடம் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப திறன்களையும் அவர்களுடைய மேம்பட்ட இராணுவ திறன்களையும் பயன்படுத்தி ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ட்ரோன் தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கான ஆயுதத்தை எவ்வாறு உருவாக்குவது என்று தெரியவில்லை. மிகப்பெரிய தொழில்நுட்ப திறன்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்திற்கு ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ட்ரோன்களை தடுத்து நிறுத்துவதற்கான ஆயுதங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இனி வரக்கூடிய நாட்களில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஒரு பரந்த ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டால் அவற்றினை இஸ்ரேலிய ராணுவத்தினால் தடுத்து நிறுத்த முடியாது என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகமானது குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் அயன்டோம் அமைப்புகள் மூலமாக ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ட்ரோன்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய ட்ரோன்களை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் மூலமாகத்தான் தடுத்து நிறுத்த வேண்டும். இருப்பினும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறுகிய உயரத்தில் இந்த ட்ரோன்களை ஏவுவதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களினாலும் இந்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எனவே ஹிஸ்புல்லா ராணுவத்தின் பழைய ஏவுகணைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வயது முதிர்ந்த அயன்டோம் அமைப்புகளினால் சுட்டு வீழ்த்த முடிந்தாலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ட்ரோன்களை இவர்களால் சுட்டு வீழ்த்த முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நேற்றைய தினம் மொத்தமாக 10 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5 இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டிருக்கக்கூடிய 5 புள்ளிகளை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். வடக்கு காசாவிலே அல் தாபியின் பாடசாலையை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட கொடூரமான இனப்படுகொலை தாக்குதலில் 100க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதலிலே நாங்கள் 19 ஹமாஸ் மற்றும் பிஏஜே போராளிகளை படுகொலை செய்துள்ளோம் என்றும் இந்த தாக்குதலிலே எந்தவிதமான பொதுமக்களும் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் அறிவித்துள்ளது. குறித்த தாக்குதல் நடைபெற்ற இடத்திலே பெண்களும் குழந்தைகளும் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய காணொலிகள் இருக்கக்கூடிய நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த தாக்குதலில் ஹமாஸின் உள்துறை விவகார அமைச்சர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்னும் 2 ஹமாஸினுடைய முக்கிய புள்ளிகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. இதற்கு முன்பு நடைபெற்ற தாக்குதலின் போது கொல்லப்பட்டவருடைய பெயர்களையே இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருப்பதாக காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அத்தோடு ஹமாஸ் தரப்பினரும் தங்களுடைய போராளிகள் யாரும் குறித்த பாடசாலையிலே இருக்கவில்லை என்பதனையும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் ஹமாஸ் போராளிகள் குறித்த பிரதேசத்தில் இருந்ததாக பிரித்தானியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினர் பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு உத்தியோகபூர்வமான பதிலடி அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டிருந்தார்கள். மேலும் ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான இஸ்ஸத் அல் ரிஷ்க் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அல் தாபியின் பாடசாலையில் எங்களுடைய போராளிகள் யாருமே இருக்கவில்லை. குறித்த பாடசாலையில் மாத்திரமல்லாமல் பொதுமக்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரதேசத்திலும் எங்களுடைய போராளிகள் இருப்பதில்லை. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரே தங்களுடைய இனப்படுகொலை தாக்குதலை நியாயப்படுத்துவதற்காகவே இவ்வாறான போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது என்றும் இஸ்ஸத் அல் ரிஷ்க் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஹமாஸினுடைய துணைத் தலைவர் கலீல் அல் ஹையா அவர்களும் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நெட்டன்யாஹூ அமெரிக்க விஜயத்திற்கு பின்பு எல்லா இனப்படுகொலை தாக்குதலுக்குமான பச்சை விலக்கை பெற்றுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவின் எல்லாவிதமான ஆதரவையும் பெற்றுக் கொண்டதற்கு பிறகே நெட்டன்யாஹூ எல்லாவிதமான போலி பிரச்சாரங்களையும் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட இனப்படுகொலை தாக்குதலில் அதிகளவான பெண்களும் குழந்தைகளுமே இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் எங்கள் மக்களை தொடர்ச்சியாக குறிவைப்பதற்கு எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆக்கிரமிப்பினால் காசாவின் யுத்தகலத்தில் எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியவில்லை. மேலும் அதன் விரக்தியினாலும் கோபத்தினாலும் பலஸ்தீனிய பொதுமக்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து வெளிப்படையாக தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. ஆக்கிரமிப்பு எதிர்ப்பிற்கும் எங்களுடைய பலஸ்தீனிய மக்களுக்கும் இடையே கற்பனை தடையை உருவாக்குவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது ஒரு பொழுதும் வெற்றி பெறாது. எதிர்ப்பை ஆதரிப்பதில் எங்களுடைய மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் மற்றும் ஒன்றுபட்டுள்ளார்கள் என்றும் துணைத் தலைவர் கலீல் அல் ஹையா அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து நெட்டன்யாஹுவின் பயங்கரவாத அமைச்சர்களை குறிவைத்து அவர்களை படுகொலை செய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின்
பயங்கரவாத அமைச்சரான பென்குவிரை படுகொலை செய்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் சில காரணங்களினால் குறித்த வேலை திட்டங்கள் தோல்வியில் முடிவடைந்திருந்தன. ஆனால் தற்போது யஹ்யா சின்வார் அவர்கள் ஹமாஸினுடைய அரசியல் தலைவராக பதவியேற்றதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அமைச்சர்கள் ஒவ்வொருவரையும் படுகொலை செய்வதற்கு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. இதன் ஆரம்பமாக பென்குவிரை படுகொலை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய உத்தியோகபூர்வ வலைத்தளங்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் பயங்கரவாத அமைச்சர் பென்குவிருக்கும் நேரடியான எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த அச்சுறுத்தல் தொடர்பாக இன்றைய தினம் பயங்கரவாதி பென்குவிர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். என்னை படுகொலை செய்வதற்காக ஹமாஸ் தரப்பினர் அழைப்பு விடுத்துள்ளார்கள். இருப்பினும் நான் இதற்கு பயப்பட போவதில்லை. காசாவில் இராணுவ அழுத்தங்களை அதிகரித்து ஹமாஸ் சரணடையும் வரையில் இந்த யுத்தம் தொடரத்தான் போகின்றது என்றும் பென்குவிர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் தற்போது பென்குவிர் உச்ச பதற்றத்தில் இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சில ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. எது எவ்வாறு இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அமைச்சர்களை படுகொலை செய்வதற்கான அனுமதி யஹ்யா சின்வார் அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இந்த படுகொலைகளுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இவை தொடர்பான தகவல்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. அதே நேரம் ரஃபா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தரமான ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸாம் படையினுடைய ஏராளமான போராளிகள் ரஃபாவின் ஜலாட்டா பிரதேசத்திலே களமிறங்கி குறித்த பிரதேசத்திலே வீடுகளிலும் கட்டிடங்களிலும் பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஆர்பிஜி ஏவுகணைகள் மூலமாகவும் டிபிஜி ஏவுகணைகள் மூலமாகவும் இயந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் 2 புல்டோசர் வண்டிகளையும் யாசின் ஏவுகணை மூலமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அடுத்து அல்-அக்ஸா படையினர் ஜலாட்டா பிரதேசத்தில் 3 தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தில் 2 கட்டிடங்களில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து கெரில்லா போர்முறை மூலமாக டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே கெரில்லா போர்முறையை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஒமர் அல் காசிம் படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக குறித்த பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். அடுத்து தாலல் சுல்தான் பிரதேசத்திலே அல்-கஸாம் படையினர் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒரு மிகப்பெரிய படையை சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். அடுத்து அல்-அக்ஸா படையினர் தாலல் சுல்தான் பிரதேசத்திலே ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஒரு தரமான பொறியொன்றினையும் வைத்து பொறியியல் துறை படையை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 5 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.